வரணும். ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுறுதி வரணும். அனாதி தேவன் இன்றைக்கு நேத்து வந்தவர் அல்ல. அவர் God is eternal God. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் நாம். அதுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. So we are blessed, fortunate. ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு காரியத்தில் வேலை பார்க்கும் போது சில காரியங்கள் மாத்தி மாத்தி நடக்கின்ற காரியங்களா இருக்கும். மாறுவாங்க, மனிதர்கள் மாறுவார்கள். அதிகாரிகள் சொன்ன வார்த்தையை கூட மாத்திடுவார்கள். நிர்வாகிகள் சொல்ல வார்த்தைகளை கூட மாத்திக்கலாம். மனிதன் மாறுவான். தொழில் செய்கிறவர்கள் வார்த்தைகளை நாணயம் இல்லாமல் கூட மாறி மாறி சில சமயத்தில் போய்விடலாம். மனிதன் மனிதன் தான். Man is man, God is God. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான திருச்சபை மக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை எல்லாம் கொண்டு வந்ததற்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியை சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தையை தான் வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்டோம். நான் வாசிக்க கேட்ட வேத பாடத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக இப்பொழுது நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 27 வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். Deuteronomy chapter 33 verse 27. The eternal God is your refuge and underneath are the everlasting arms. அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உபாகமம் 33 அதிகாரம் ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். ஏனென்றால் தேவ மனுஷனாகிய மோசே அவனுடைய காலம் முடிகின்ற ஒரு சூழ்நிலையிலே எல்லா கோத்திரங்களையும் அவர் வரவழைத்து ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு வருகிறான். அந்த வரிசையிலே ஆசேர் கோத்திரம் அங்கே வருகிறது. அந்த ஆசேர் கோத்திரம் வரும்போது அந்த ஆசேர் கோத்திரத்திற்கு அவன் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த ஆசீர்வாதம். அதை தான் நாம் வேத பாடமா வாசிக்க கேட்டோம். அந்த ஆசேர் கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு வார்த்தை தான் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, the eternal God, அந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் கிளம்ப வேண்டும். அந்த வார்த்தையை கூறும் போதே நமக்குள்ளே ஒரு பெரிய ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ் என்ன செய்யணும் வரணும். ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, ஒரு பற்றுறுதி வரணும். அனாதி தேவன் இன்றைக்கு நேத்து வந்தவர் அல்ல. அவர் God is eternal God. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர வேண்டும். ஹல்லேலூயா. உலகம் உருவாவதற்கு முன்னே, சகலமும் ஆரம்பிப்பதற்கு முன்னே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு மோசே ஆண்டவராகி கர்த்தரிடத்திலே கேட்கிறான். முட்செடியிலே தரிசனமாகிறார், தரிசனத்தை பார்க்கிறான். பார்த்த அவன் நீ பார்வோனிடத்திலே போ என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சொல்லும்போது இந்த மோசே கேட்கிறான், ஐயா நான் போறேன், ஆனா போனா எங்கிருந்து வந்தா, யார் உன்னை அனுப்புனான்னு கேட்டா என்ன சொல்றது, உங்க பேர் என்ன சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இட்டர்னல் காட். இன்னும் வேதத்திலே 1-2 வசனங்களை உங்களுடைய புரிதலுக்காக நம்பிக்கைக்காக நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9 அதிகாரம் 5 வசனத்திலே அங்கே நெகேமியா மக்களை பார்த்து சொல்லுகின்ற காரியத்தை பாருங்கள். அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறவரை ஸ்தோத்தரியுங்கள்.
நெகேமியா 9:5 அனாதியா என்றென்றைக்கு இருக்கிறவர ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். சங்கீதக்காரன் இன்னும் தெளிவாய் சொல்லி இருக்கிறார் பாருங்கள். 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் 93ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது, நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனா இருக்கிறீர், நீ அனாதியா இருக்கிறீர். From everlasting to everlasting, அதுதான் அனாதி தேவன். நித்தியத்திலிருந்து நித்தியம், அதுதான் everlasting. அனாதி தேவன், uncomparable, அவரோடு கூட எதையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. Eternal God. அதை தான் நீதிமொழிகளிலே குறிப்பிடும் போது சாலமோன் ஞானி இன்னும் பாருங்கள், அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தி சொல்லுகிறான். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறான் பாருங்கள். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஹல்லேலூயா! இதாண்டவராகிய கர்த்தரை குறிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உருவாக முன்னும் ஆதி முதற்கொண்டும் அவர் இருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபுல்லாவே ஒரு என்ன செய்திருக்கிறது, டிஸார்டர்ல காணப்பட்டது. கயாஸ் என்று சொல்கிறோம். கயாஸ் என்றால் என்ன? எவ்ரிதிங் டிஸார்டர், ஒரு குழப்பம், ஒரு ஒழுங்கின்மை, ஒன்றில்லை. God created the whole universe from chaos. ஒழுங்கின்மையில இருந்துதான் அவர் என்ன செய்றாரு? உருவாக்குகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்பொழுதே அவர் இருக்கிறார். அதுதான் இட்டர்னல் காட் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த அனாதி தேவன் தான் எரேமியா தீர்க்கதரிசியிலே 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொன்னபோது, அனாதி தேவன் அனாதி சிநேகத்தால் என்ன செய்றார்? நம்மளை இழுத்துக்கிறார். இட்டர்னல் காட். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ திடீரென்று வந்தவர் அல்ல. நீங்க நினைக்கலாம் அவர் திடீரென்று பெத்லகேமிலே பிறந்தவரே. நோ, நெவர். தட் இஸ் மனுஷாவதாரம், இன்கார்னேஷன் தான். ஆனால் இந்த தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் வணங்குகிற தேவன், நாம் கும்பிடுகிற தேவன், அவர் திடீரென்று உருவாகல, திடீரென்று வரல. அவர்தான் அனாதி தேவனாய், the eternal God, the everlasting God, நித்தியத்திற்கு உரியவராய், நித்தியத்திற்கு உரியவராய், நித்திய ராஜாவாய் அவர் நமக்கு காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு பேறு பெற்றவர்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் நாம். அதுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. So we are blessed, fortunate. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் பேறு பெற்றவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையை சகலத்தையும் செய்யலவர். எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையை செயலாற்ற வல்லவர். இது செய்வார், அது செய்வார்ல. He is able to do everything. Everything. He is able. அவரால முடியும், அவ்வளவுதான். அவரால் அவர் God is not feeble. அவர் பலவீனர் அல்ல. He is not feeble. He is able to do everything. அவர் நமக்குள்ளே பலவீனமராக இருக்கல, நமக்குள்ளே பலமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த இட்டர்னல் காட் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள், அந்த வார்த்தையை வைத்தே 3 குறிப்புகளை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம். புயங்கள் என்று சொல்லும் போது his arms, அவருடைய கரங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய காரியங்கள். அது ஆதாரம் என்று சொல்லும் போது அந்த கரங்கள் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அதுதான் his arms always supporting us. அதுதான். அதை இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு ஒரு 3 குறிப்புகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக, இட்டர்னல் காட்
நெவர் சேஞ்ச். அனாதி தேவன் மாறுபடுபவர் அல்ல. ஹல்லேலூயா. அனாதி தேவன் மாறுபடுவர் அல்ல. அவர் மனுஷனும் அல்ல, மனுபுத்திரனும் அல்ல, மனமாற மாந்தனும் அல்ல. என்னாகமத்திலே நான் பார்க்கிறோம். அப்போ இட்டர்னல் காட் நெவர் சேஞ்ச். அவர் மாறுகிற தேவன் அல்ல. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வேதம் சொல்லி இருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Unchanging God. He never changed himself. இன்னைக்கு மனுஷன் மாறிடுவான். காலையில் ஒன்று சொல்லியிருப்பான், சாயங்காலம் கேட்ட நான் அப்படியா சொன்னேன்பா, மாறிடுவான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மாற மாட்டார். நீங்க மாத்திட்டே இருப்பாங்க. சில சமயத்தில் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது சூழ்நிலை கேட்டாப்ப உயில் எழுதுனதெல்லாம் மாத்தியே எழுதிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். சில குடும்பங்கள்ல கரெக்டா இருக்கும், குழப்பம் இல்லாம எல்லாத்துக்கும் புரிதலோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு கூட இருப்பாங்க. ஆனா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த உயிர் எழுதி வைக்கிறதுலே பிரச்சனை. முதல்ல ஒண்ணு எழுதுவாங்க, திருப்பி அது போவாங்க, அது எழுதுவாங்க, இது சில சமயத்தில் 2 உயிலும் ஆயிரும். அவர் சொல்லுவாரு, ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த ஒரு உயில் எங்கிட்ட இருக்கும்பாங்க, அடுத்த சொல்லுவாங்க எங்கிட்ட ஒண்ணு இருக்கும்பாங்க. இப்படிலாம் நடக்கும். இது உலக சம்பிரதாயம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தொழிற்சாலையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு காரியத்தில் வேலை பார்க்கும் போது சில காரியங்கள் மாத்தி நடக்கின்ற காரியங்களா இருக்கும். மாறுவாங்க, மனிதர்கள் மாறுவார்கள். அதிகாரிகள் சொன்ன வார்த்தையை கூட மாத்திடுவார்கள். நிர்வாகிகள் சொல்ல வார்த்தைகளை கூட மாத்திக்கலாம். மனிதன் மாறுவான். தொழில் செய்கிறவர்கள் வார்த்தையிலே நாணயம் இல்லாமல் கூட மாறி சில சமயத்தில் போய்விடலாம். மனிதன் தான். Man is man. God is God. First of all, we have to understand that. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. Man is man. God is God. மனிதன் தான். கடவுள் தான். ஹல்லேலூயா. ஆகவே மனிதன் தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பான். சொல்றாங்க சில சமயத்துல யாரையாவது சொல்லுவாங்களா, இவன் மாறி பேசிட்டவனே சரியான பச்சந்தியா இருப்பான் கூட, அதை கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பச்சந்தி அதுக்கேற்ற கலர் மாறும். பச்சை மரத்துல இருந்தா பச்சை கலர்ல காமிக்கும், காஞ்ச மரத்துல இருந்தா காஞ்ச கலர்ல காமிக்கும். இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இதே போல சொல்லுவாங்களே, மாறுவான். மனிதன் மாறுபடுகிறவன், வார்த்தையிலே மாறுபடுகிறவன், செயலிலே மாறுபடுகிறவன், எல்லாவற்றிலும் மாறுபடுகிறவன். ஆனா கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். இன்றைக்கு மாற மாட்டார், நாளைக்கு மாண்ட மாட்டார். அவர் எப்பொழுதும் மாறினதில்லை. அதனால் தான் மோசேயிட்டே சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். அப்படியே இருக்கிறேன். I am remain the same. Hallelujah. Remain the same. சூழ்நிலைகள் கூட மாறும். The situations can change. நம்ம மாத்திட்டே இருப்ப சூழ்நிலைகளை நமக்கேட்டாப்ப சில சூழ்நிலைகளை மாத்திக்கிடுவோம். சில சுயநலத்துக்காக சில சூழ்நிலைகளை மாத்திக்கிடுவோம். அந்த மாதிரி காரியங்கள் கன்வீனியன்சி. ஆனா அவர் சூழ்நிலைகளை காட்டிலும் மேலானவர். ஹல்லேலூயா. God is the same to ever. அவர் எப்பொழுதும் அதே மாதிரியா இருக்கிறவர். அதனால்தான் இட்டர்னல் காட். இட்டர்னல் காட். நீங்க எங்கேயாவது ஆண்டவர் மாறி பேசி இருக்காரு, மாறி செய்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு உதாரணத்தை நம்ம எடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. முழு வேதாமத்தை நம்ம வாசித்து அவரு அப்பதை இப்படி சொன்னாரு, இப்ப இப்படி சொன்னாரு, இப்படி மாத்திட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு எதையாவது ஒரு காரியத்தை நம்ம எடுக்க முடியுமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இல்ல. அவர் மாறாதவர். அப்படின்னா ஒரு காரியத்தை நம்ம உறுதியா இந்த கால வேளையில நம்ம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட இருக்கிறவராகவே இருக்கிறேன். அனாதி தேவன், மாறாதவர்.
ஆனா அந்த மாறாத தேவன் என்னை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அந்த மாறாத தேவன் என் வாழ்க்கையை மாற்றுகிறவன். ஒரு பழைய பாடல் கூட அந்த வரி எனக்கு ஜஸ்ட் கிளிக் ஆகுது. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் தெரியல. அடிக்கடி நம்ம பாடணும். இயேசுவே நீர் மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர். இயேசுவே நீர் மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர். உம் வார்த்தை என்றும் மாறாததே, அதுவே என் வாழ்வில் மேலானதே. உம் வார்த்தை என்றும் மாறாததே, அதுவே என் வாழ்வில் மேலானதே. இயேசுவே நீர் மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர். இயேசுவே நீர் மாறாதவர், ஆனாலும் என்னை மாற்றுபவர். எவ்வளவு ஒரு அருமையான பாடல். அவர் மாறாதவர், ஆனால் என்னை மாற்றுபவர். அவருடைய வார்த்தை மாறாதது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த மாறாத தேவன் உங்க வாழ்க்கையில வரும்போது உங்கள் சுபாவத்தை மாற்றுகிறார். உங்களுடைய விட முடியாத அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை மாறச் செய்கிறார். உங்களுக்குள்ள ஒரு திருப்பு முனையை கொடுக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசத்தை காண்பிக்க பண்ணுகிறார். இதுதான் அவர் செய்கின்ற காரியம். அவர் மாறாத தேவன் என்னை மாற்றுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீர் மாறாதவர், என் வாழ்க்கையை நீர் மாற்றும். நீர் என்னோடு கூட எப்பொழுது இருக்கணும், அதை முதலாவது உறுதிப்படுத்திக் கொள்வோம். இரண்டாவதாக, the eternal God is your safe place. இந்த அநாதி தேவன் உனக்கு ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பான ஒரு இடம். அவர் safest dwelling place என்று சொல்லலாம். The eternal God is your safe place. God is your shelter. அவர் உனக்கு ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நீங்கள் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடைக்கல பட்டணங்கள் உண்டு. அடைக்கல பட்டணங்கள், ஆங்காங்கே அடைக்கல பட்டணங்கள் இருக்கும். அந்த அடைக்கல பட்டணம் எதற்கு? ஏதாவது ஒருத்தனை தவறு செய்ய வருகிறான் என்றால், ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம், ஒருவன் ஒரு தவறு செய்து விட்டான், அவனை தண்டிப்பதற்காக இன்னொருவன் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். அவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் அல்லது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வரும்போது, அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே உள்ளே போய்விட்டானா அவனை ஒண்ணுமே செய்யக்கூடாது. சேஃப். அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. வெளியே வந்த பாதுகாப்பு கிடையாது. அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ள ஓடிட்டானா பாதுகாப்பு. இன்னைக்கு அந்த அடைக்கல பட்டணமாக தான் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும், எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய துன்மார்க்கமா இருந்தாலும், அந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வரும்போது, இயேசுவாகி அடைக்கல பட்டணத்துக்கு வரும்போது நினைச்சிட உங்களுக்கு பாதுகாப்பு. நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அவரிடத்துல ஓடி வரும்போது, இயேசுவாகி அடைக்கல பட்டணத்துக்குள்ள நம்ம வரும்போது ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குதுயா. No evil will touch you. No devil will touch you. No harm will come to you. எந்த தீங்கு வராது. எந்த பிசாசு உன்னை தொட முடியாது. எந்த விதமான இக்கட்டும் உன்னை நெருங்க முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு உத்தரவாதத்தை என்ன செய்யறா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பான பெட்டகமாக இருக்கிறார். சங்கீதம் 46 1ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கும் போது வேதம் என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு அடைக்கலம். 11ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், the most high dwelling place. ஹல்லேலூயா! எவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு அடைக்கலம். அடைக்கலம். இன்னைக்கு பாதுகாப்பற்ற உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எந்த விதத்திலும் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்துல தான் இருக்குது. நாம் போகையிலும் வரையிலும் பாதுகாக்கப்படுகிறது ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சமீபத்தில் ஒரு நார்த் இந்தியாவில் சாதாரண ஒருடைய மிஷனரியுடைய வீடு முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டது என்று அந்த செய்தியை நான் அறிந்தேன். யாரும் தீ வைக்கல, பட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்தில் வீடே நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு, சம் எலக்ட்ரிக்கல் லீக்கேஜ். நம்ம கரங்கள்ல எதுவுமே கிடையாது, எல்லாம் நல்லா தானே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் நமக்கு சேஃபஸ்ட் பிளேஸ். அப்ப அவர் நம்ம கூட எப்பொழுது இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பை என்ன செய்றாரு? கொடுத்து கொண்டு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலமான நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நீங்களும் நானும் ஓடி வரணும். வந்துட்டோமா? இந்த அடைக்கல பட்டணத்துக்கு நம்ம ஓடி வரணும். எப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை மறைச்சிட்டு இருக்குது, அதுவரையும் தான் அதுக்கு ஒரு சேஃப்டி. கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை மறைத்து வைக்கிறது. அந்த கோழி குஞ்சு வெளியே ஓடி வந்தா அதற்கு ஒரு உத்தரவாதம் கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அந்த தாய் ஒரு சவுண்டு கொடுக்கும், அதையாவது கேட்டு ஓடணும், உள்ள ஓடணும். அது கேட்டும் கேட்காம அந்த குஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனுடைய நிலைமை பரிதாபம் தான். அதே போலதான் ஆண்டவர் நிறைய நேரம் நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. அந்த தாய்க்கோழி கொடுக்கிறது போல ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறாரு, எச்சரிப்பு கொடுக்கிறாரு. எப்படி கொடுப்பார்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமா கொடுப்பார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமா கொடுப்பார். ஏதோ சூழ்நிலையை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுப்பார். ஆனா அதை நம்ம மலிக்கிட்டோம்னா அதற்கு பிறகு ஆபத்து தான். அதுதான் அவர் சொன்னாரு, எத்தனையோ முறை உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அதை தான் நம்ம யோசிக்கணும். நான் ஆண்டவர் இடத்துல அடைக்கலமா நான் வந்துட்டேனா? அவர் செட்டைக்குள்ள நான் இருக்கிறேனா? வேதம் சொல்லி இருக்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 91 சங்கீதத்துல முதல் வசனமே அதற்கு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அந்த செட்டைக்குள்ள நம்ம வரும்போதுதான் நமக்கு ஒரு பாதுகாப்புங்க. பாதுகாப்பு. நல்ல வீடு, நல்லா மாடி வீடு, நல்லா பங்களா, நல்லா எந்தவித குறைவும் இல்லை, கரெக்டா எங்க வீடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ஷெல்டர் இல்லை, அது ஷெல்டர் கிடையாது. அது நீங்க நினைச்சிட வேண்டியதான் அல்லது நான் நினைச்சிட வேண்டியதான். we are safe and secure. we are safe and secure நீ நினைச்சிட வேண்டியதான். அது சேஃப் அண்ட் செக்யூர் கிடையாது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அநேக உதாரணங்களை சொல்லலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் த டைம். பட் ஒன் திங் யூ அண்டர்ஸ்டாண்ட், நம்ம உலக பிரகாரமாக யோசிக்கிற திங்க் எல்லாம் நமக்கு சேஃப் செக்யூரிட்டி கிடையாது. வீடோ நமக்கு சேஃப் செக்யூரிட்டிக்காக நாம் வைத்திருக்கின்ற சில லிக்விடிட்டியோ நத்திங். அதெல்லாம் தேவையா இருக்கலாம், தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுதான் என் வாழ்க்கையில சேஃப் செக்யூரிட்டின்னு நினைக்காதுங்க. தட் இஸ் நாட் த திங். நம்ம வாழ்க்கையில ஒரு சேஃப் செக்யூரிட்டி அவர்தாங்க, அவர்தான். இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். எதுவுமே ஒரு சின்ன துரும்பு கூட உங்க கூட வர முடியாது, வர முடியாது. எவ்ரிதிங் will leave from you. எது உங்களோட வரும்? நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, அது மட்டும்தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு ஆர்டிகிளை நான் வாசித்துட்டு இருக்கும்போது அதில் போட்டிருக்கிற ஒரு காரியம் இருந்தது. நம்ம வாழ்க்கையில எதுவுமே நாம் செய்கிறது இல்லை, எதுவுமே நான் நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. நல்லா யோசித்து பாருங்க. இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ. எதுவுமே நம்ம கிடையாது. நம்ம பிறந்ததுல இருந்து பாருங்க, எல்லாமே நமக்கு மற்றவங்க தான் செய்றாங்க. பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இங்கே செய்யும் போது மற்றவர்களை கொண்டுதான் நமக்கு ஒரு என்ன செய்து ஒரு வாழ்வோ ஒரு வளர்ச்சியோ இது காரியங்கள் இருக்கும். இப்ப நான் உழைச்சே சம்பாதிச்சேன், நீங்க உழைச்சி சம்பாதித்தாலும் உங்களுக்கென்று சில தகவமைப்புகள் சம்பாதிப்பதற்குள்ள சூழ்நிலைகள் நீங்க மட்டும் இல்ல, மற்றவங்க உங்க கூட இருக்கிறாங்க. அதை கவனிக்க, புரியுதா? அதை நீங்க புரியணும். ஒரு கம்பெனி ஓனர் ஒரு 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 தொழிற்சாலையை நடத்தினார். அவர் மட்டும் அங்க போய் நின்றுட்டு இருந்தா தொழிற்சாலை வளருமா? அவர் கூட எத்தனை பேரோ கைகோர்த்து நிற்கிறாங்க. அதுதான் முக்கியம், கைகோர்த்து நிற்கிறாங்க. ஒரு வியாபாரி கடையை மட்டும் திறந்து வச்சா முடிஞ்சிருமா? கஸ்டமர் வரணும். மற்றவர்களை கொண்டுதான் அவருடைய வியாபாரம் என்ன செய்து முடிகிறது. அதைதான் ஒவ்வொன்றாக விலக்கிக் கொண்டு, இப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்கள் பிறக்கும் போது உங்களை குளிப்பாட்டுவதும் இன்னொரு நபர் தான், நீங்கள் இறந்த பிறகு உங்களை குளிப்பாட்டுவதும் இன்னொரு நபர் தான், நீங்கள் இறந்த பிறகு உங்களுக்கு குழியை தோண்டுவதும் வேற ஒருவர் தான், உங்களை புதைப்பதும் வேற ஒருவர் தான். எல்லாமே பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுக்காக செய்கிறவர் மற்றொருவர் தான். அப்படி இருக்கும்போது நான் தான் அதை செய்தேன், நீ தான் இதை செய்தேன் என்று சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த ஆர்டிக்கல்ல அந்த ஆசிரியர் அப்படியே ஒவ்வொரு காரியமாக நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டேன். ஒவ்வொன்றாக அவர் வர்ணித்து வருகிறார். இதிலே நீ சாதித்தது தான் என்ன? நீ நான் செய்தேன் என்று சொல்லுகிறாயே, என்னத்தை நீ செய்து விட்டாய்? நீ தனியாக எதை செய்து விட்டாய்? ஒவ்வொருவரும் இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்டு பாருங்க. ஜஸ்ட் யூ ஆஸ்க், நீ தனித்து செயல்பட்ட காரியம் சாதித்தது என்ன? நத்திங், நத்திங். எதுவும் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா நான் தனித்து இதை சாதிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு? இல்ல. சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. மற்றவர்களுடைய ஒரு காரணியும் நம்ம கூட வந்துகிட்டு இருக்குது. அதனால்தான் ஏதோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்கிறோம், நம் வாழ்க்கையிலே நாம் முன்னேறுகிறோம், ஒவ்வொரு காரியங்களும் இருக்கிறது. அதனாலதான் அந்த ஆசிரியர் எழுதும்போது சொல்கிறான், உன்னை குறித்து நீ பெருமைப்படுவதற்கு எதுவும் கிடையாது. என்னதான் நீ என்ன இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு போகும்போது எது உன்னோடு கூட வரும்? நத்திங், ஒன்னும் வராது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே நீ வாழும் காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஒருவரோடு ஒருவர் ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த கட்டளை தான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல அவரிடத்தில் அன்பு கூறணும். ஃபர்ஸ்ட், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு ஆத்துமாவோடு பலனோடு அந்த. இரண்டாவது, லவ் யுவர் நெய்பர்ஸ். இதுதான் ஒரு பெரிய காரியமே தவிர இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை ஒரு காணல் நீர் போன்றது. இந்த காணல் நீர்ல நம்ம வாழுகின்றது ஒரு அன்சர்டனிட்டி. இதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது. கடையில போய் ஒரு ஜாமான வாங்கினா இதுக்கு வாரண்டி இருக்கா கேரண்டி இருக்கான்னு நம்ம கேட்கிறோம்.
நம்மளுக்கு ஏதாவது வாரண்டி கேரண்டின்னு இருக்குதா? இது காத்தடைத்த பையடா, இந்த காத்து எப்போ வெளியே போகும்னு தெரியாது. அதனால்தான் அநாதி தேவன் சொல்றாரு, I am your dwelling place, I am your shelter. நான் தாயா உனக்கு பாதுகாப்பு. Come to me. அந்த அடைக்கல பட்டணத்துல போறோம். இன்னைக்கு இது சிந்தனை செய்ய வேண்டும். Sometimes it is very powerful to think. நிறைய பேர் நினைப்பாங்க, என் வாழ்க்கையில அதை செய்தேன், இதை செய்தேன். எதுவுமே நீ செய்யலைங்க. You are doing nothing. கர்த்தர் அந்த காலகட்டத்தில் உங்களை கொண்டு செய்திருக்கார் என்றால், உங்களோடு கூட சில சூழல், சில மக்களை கர்த்தர் உங்களோடு கூட கொடுத்திருந்தார். You have done the things. அதற்குள்ள சூழ்நிலை எல்லாம் அவர் தான் நமக்கு கிடைத்தார். அவருடைய அருள் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அவருடைய உதவி இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அந்த உதவி அவர் யார் மூலமாவது கொடுப்பார். எப்படியோ ஒருவார் சூழ்நிலையை உருவாக்கி தருவார், நமக்கு நடத்துவார். ஹல்லேலூயா. பழைய பாடல் தான், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம், அவர் சிறகுகளால் நம்ம மூடுறார். ஆண்டவரே, உம்முடைய சட்டைக்குள்ள நான் வாரேன், நீ தைரியமா சொல்லுமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவசத்தையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய அடைக்கல பட்டணம். நாம் பயப்படுகிற போது, பயந்து ஓடும் போது, இந்த அடைக்கல பட்டணத்திலே ஓடும் போது நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. இயேசுவிடத்தில் வரும்போது ஒரு தைரியம். வாழ்க்கை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், அதை குறித்த பயம், இதை குறித்த பயம், இந்த எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விடுவார். ஹல்லேலூயா. நம்ம பயத்தை போக்குவார். அது மட்டுமல்ல, நம்ம சோர்ந்து போய் இருக்கும் போது நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. சில சமயத்தில் ரொம்ப சோர்ந்துருவோம். we became weary and tired. சோர்ந்து போயிருவோம். சமீபத்தில் நியூஸை கேட்டிருப்பீங்க. ஒரு கிரிக்கெட் போட்டியிலே சிறந்த ஒரு ஆட்டக்காரர் விருதை வாங்கிய ஜெமிமா, எல்லாரும் நம்ம அறிந்திருப்போம். எல்லா சோசியல் மீடியா ஜெமிமா தான் இப்போ. ஆமா, அந்த மகள் சொன்ன ஒரு காரியம், பைபிள்ல இருந்து ஒரு கோட் சொன்னா, என்னால முடியல, ஏன்னா 50 ஓவர் ஃபீல்டிங் பண்ணி அடுத்தப்ப ஃபுல்லா அவுட் ஆகாம ஆடிக்கொண்டிருக்கிற பல ஓவர்ல இருக்கும்போது, கிட்டத்தட்ட 48 நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருக்கும்போது the physical body became very tired. சொன்னா எல்லாம் டயர்ட் ஆயிட்டு முடியல சோர்ந்து போய் இருக்கும்போது தான் I remember the Bible word. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்த வசனத்தை அங்க கோட் பண்ணுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க எவ்வளவு உண்மை. ஆண்டவர் அந்த நினைவு கூறுதல் வரும்போதே அவளுக்காக கர்த்தர் யுத்தம் செய்து ஒரு சிறந்த ஆட்ட நாயகியாக விருது பெறுவதற்கு ஆண்டவர் வைத்தார். இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. எதற்காக இதை சொன்னார்? ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கலாம், வீராங்கனைகளாக இருக்கலாம், அவர்கள் தங்களுடைய சரீரத்தை எவ்வளவு ஆயத்தப்படுத்தி அதற்கு இருந்தாலும் அவர்களும் ஒரு கட்டத்திலே வரும்போது they became very tired. We are all in the flesh and blood. Our body used to get tired.
அந்த சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஐ am your ரெஸ்ட், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அதான் சொல்லியிருக்க, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் come unto me, I will give the rest, I will give the rest. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, என்ன பண்றது, அதை செய்யறதா இதை செய்யறதெல்லாம் ஒண்ணு தெரியலைங்கிறீங்களா? இம்மிடியேட்டா ஒரு நிமிஷம் ரிமெம்பர் ஜீசஸ், கம் டு ஹிம். அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார், ஒரு சின்ன ஒரு உற்சாகத்தை கொடுத்து என்ன செய்வாரு, உங்களை அனுப்புவார். நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஒரு 2 தினங்களுக்கு நம்ம முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை கூட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். சரினா, இதுதான் இன்றைக்கு உண்மை, இதுதான் நிஜம். ஆண்டவரிடத்தில் வரும்போது நமக்கு ஒரு அடைக்கலம், ஒரு பாதுகாப்பு. மூன்றாவதாக, கடைசியாக, eternal God's arms are always under us. அவருடைய புயங்கள் எப்பொழுதும் அவருடைய கரங்கள் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. அவர் புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று சொல்லி இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக அதை பார்க்கும்போது அவருடைய கரங்கள் நமக்கு கீழாக தாங்க வைக்கப்பட்டு இருக்கிறது. எதற்காக? நாம் கீழே விழும்போது நம்மை விழாமல் நம்மை பிடித்துக் கொள்வதற்காக. நம்ம கீழே விழும்போது விழாமல் நம்மை பிடித்துக் கொள்ள இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில பலவீனமான சமயத்துல நம்மளால நடக்க முடியாது, போக முடியாத சமயத்துல நம்மளை அவர் தூக்கி சுமப்பார். நான் உங்களை ஏந்துவேன் சுமப்பேன்லாம் சொல்லியிருக்காருல. அந்த கரங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யுமோ எல்லா காரியத்தையும் செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரங்கள் நம்மை அரவணைக்கும், நம்மை தாங்கும், நம்மை தேற்றும், எல்லாருக்கும். அதான் அவருடைய புயம். அந்த புயங்களும் இந்த எவர்லாஸ்டிங் ஆர்ம்ஸ் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள். அவரும் அநாதி தேவன், அவருடைய புயங்கள் அநாதியானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம மூழ்கும் போது தூக்குறாரு. எப்படி பேதுரு தண்ணியில நடக்கிறான், திடீரென்று மூழ்கிறான். கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி லிஃப்ட் அப், தூக்கி விட்டுச்சா இல்லையா? அதே போலதான் நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம மூழ்கும் போது, அமிழ்ந்து போகும்போது அவர் என்னை தூக்கி விடுகிறார். அதுதான் அவருடைய கரம். ஆண்டவருடைய கரம் நம்ம கூட இருக்கும்போது நத்திங் டு பி worried, நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அன்னைக்கு ஏசரா சொல்றான், கர்த்தருடைய கரம் என் மேல இருந்ததுனால நான் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்துட்டாரியா. அருமையான ஒரு வசனம். ஆண்டவருடைய கரம் என் மேல இருந்ததுனால நான் என்ன கேட்டேனே எல்லாம் கிடைச்சிச்சு. அந்த கர்த்தருடைய கரம் உங்க கூட இருக்குதா? உங்க மேல இருந்துச்சுன்னா போதும், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா போதும், நீங்க கேட்கறதெல்லாம் ஆண்டவர் நினைச்சுவார், உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு அதை தான் கேட்கணும். ஆண்டவரே அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், எதையும் கேட்கறதுக்கு பதிலா உங்க கரம் மட்டும் என் கூட இருங்க. யாபேஸ் ஜெபித்தான் பாருங்கள். அந்த மனிதனுடைய நாமமே அங்கு மட்டும்தான் வருகிறது. அவன் ஜெபித்தான், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஐயா, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். இந்த உலகத்துல வேற என்ன வேணும்? அவருடைய கரம் உன் கூட இருக்கும்போது உன்னை வழி நடத்தும், உன்னை உயர்த்தும், உன்னை மேன்மைப்படுத்தும், உன்னை பாதுகாக்கும், உன்னை அரவணைக்கும், உன்னை தேற்றும், உன் கண்ணீரை துடைக்கும், உன் கவலையை மாற்றும். என்னெல்லாம் சொல்லிட்டு போகணுமோ சொல்லிட்டே போலாம். யோசித்துருங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த கரம் நீட்டப்பட்ட ஒரு கரமாக இருக்கிறது. அந்த கரத்துக்குள்ளே நீங்க வருவீங்களா? அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவன் மட்டுமல்ல, அவருடைய கரங்களிலே நம்ம வைக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு தைரியம் வருது. என்ன வருது? நான் தனியா இல்லை, ஐ எம் நாட் அலோன், ஹி இஸ் வித் மீ. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை ஆண்டவர் குடிக்கிறார். அதே போல எந்த சூழ்நிலையிலும் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில நாம் நொறுங்கி போகாதபடிக்கு, உடைந்து போகாதபடிக்கு
அவர் நம்மை பக்குவமாய் நம்ம ஷேப் பண்ணி மோல்டு பண்ணி நம்மை கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரங்கள் பலவீனமானவைகள் அல்ல, அவருடைய கரங்கள் உறுதியானவைகள். ஹல்லேலூயா! உறுதியானவைகள், நம்மை பலப்படுத்தும், தேற்றுமா, அரவணைக்கும், உற்சாகப்படுத்தும். இன்னைக்கு அந்த கரம் நம்ம மேல இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அந்த கரம் என்னை தாங்கணும், அந்த கரம் என்னை வழிநடத்தணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தை கொண்டு என்னை நடத்தும் என்று நீங்க கேளுங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருடைய கரம், கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. இந்த அநாதி தேவன் இன்னைக்கு தைரியமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்காரு. 3 காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். The eternal God, நம்முடைய ஆண்டவர். இன்னைக்கு அவருடைய நாமங்கள் எவ்வளோ இருக்கலாம். இன்னைக்கு அந்த ஒரு நாமத்தை குறித்து நாம பார்த்தோம். ஆசேர் கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை மட்டும் நம்ம தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? அந்த அநாதி தேவன் அவர் மாறுபடுகிறவரே அல்ல. ஹல்லேலூயா! அவர் மாறுபடுகிறவரே, அந்த மாறாத தேவன் தான் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா! நீங்க தைரியமா சொல்லணும். நல்ல நெஞ்ச நிமிர்த்தி தைரியமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். The eternal God is my God. அந்த தைரியத்தோட நீங்க சொல்லணும். அவர் மாறுபடுவர் அல்ல, ஆனா என் வாழ்க்கையை மாற்றுபவர். அவர் மாறுபடுவர் அல்ல சொல்லிட்டு கொடுக்க கூடாது. அவர் உங்களுக்குள்ள வந்து உங்க வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றணும். இரண்டாவதாக, அவர்தான் நமக்கு அடைக்கலப்பட்டனம். He alone our shelter. He alone our dwelling place. அவர்தான் நம்முடைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி. அவர்தான். இந்த உலகத்துல வேற எதுவும் சேஃப் செக்யூரிட்டிலாம் நீங்க இதுவரை நினைச்சிருந்தீங்கன்னா உங்க மைண்டை கொஞ்சம் மாத்திடுங்க. அது நீங்க உலக பிரகாரமா யோசிக்கிறது, ஆனா அது நத்திங். பட் உங்களுடைய சேஃப் செக்யூர் அவர்தான். அவர்தான் அவர்தான் நமக்கு சேஃப்டி, அவர்தான் நமக்கு செக்யூரிட்டி. இந்த உலகத்துல நம்ம மேன்மையாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் மேன்மையாக சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. பவுல் பெருமையா சொல்றதுக்கு உள்ளதை காட்டிலும் மேலாக நமக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அவரே சொல்றாரு, எல்லாம் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். பெருமையா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. எல்லாம் ஆண்டவருடைய கிருபையும் செயலும் அவருடைய வழிநடத்தல் தான். He is alone our safe and secure. கடைசியா அவருடைய புயங்கள் நம்மை பாதுகாக்கிறது, தாங்குகிறது, நம்மோடு கூட அரவணைக்கிறது. அதனால்தான் பேதுரு எழுதும்போது சொல்லுகிறான், ஏற்ற காலத்துல தேவன் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிற அந்த கரத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது அது நம்மளை உயர்த்தும். அந்த கரம் நம்ம மேல இருக்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு என் மேல அமரட்டும்னு கேட்பீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தை என் மேல வையும் ஐயா, என்னை ஆசீர்வதியும். நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இட்டர்னல் காட், அநாதி தேவனுடைய இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே சுதந்திரித்துக் கொண்டு சாட்சியா இருங்கள். கர்த்தருக்கென்று வாழுங்கள், கர்த்தருக்காகவே வாழுங்கள். அந்த கிருபையை கர்த்தர் தரும்படியாக அவரிடத்துல கேளுங்கள். இந்த அநாதி தேவனை இன்னைக்கு ஒரு நிமிஷம் எல்லாரும் நம்ம மைண்டை சதற விடக்கூடாது. Let us unite our hearts and mind. Thank you, Jesus. இந்த அநாதி தேவன் என்னுடைய தேவனாக உறுதியாக இருக்கிறாரா? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த அநாதி தேவன் எனக்குள்ள இருந்து என் வாழ்க்கை மாற்றிட்டாரா? இன்னும் மாற்றப்படாத பகுதிகள் இருக்குமானால் ஆண்டவரே என்னை மாற்றும் கேளுங்க. இரண்டாவது, இந்த அநாதி தேவன் என்னுடைய பாதுகாப்புங்க. இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு ஃப்ரீயா சேஃப் செக்யூரா இருக்கலாம். But that is not the only safe and secure. அது just. But you are the only one,
the full of safe and secure. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். கடைசியா உங்க கரம் என் மேல இருக்கட்டும், உங்களுடைய கரம் இருக்கட்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் அநாதி தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் மாறுபடுகிறவர் அல்ல, ஆனால் மனுக்குலத்தை நீர் மாற்றுகிறவர். நீர் ஒருவர்தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய கரங்கள் எங்க மேல இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்பா, இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உண்மையோடு கூட இந்த பிரார்த்தனையில இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரங்களை நீர் வைத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்பா, கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது இருக்கட்டும். ஆண்டவரே, இருக்கட்டும். இயேசு சாமி, வியாதிகள் பலவீனங்கள் விலகட்டும், குழப்பங்கள் மாறட்டும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தும். அப்பா, நீரே என் தேவன், அநாதியா இருக்கிறவரே என் தேவன் என்று உம்முடைய பிள்ளைகள் தங்க வாழ்க்கையில அதிலே உறுதியாய் நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் வாழட்டும், உம்மை பற்றி அநேகருக்கு சொல்லட்டும். எல்லா துதி கன மகிமை புகழெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.